விடியும் முன் இருள். முரளி ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். தனது மாத சம்பளம் ஒவ்வொரு மாதமும் 1 முதல் 5ஆம் தேதிக்குள் வரும். அந்த நாட்களில் அவரது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருக்கும். மனைவி புதிய பொருட்களை வாங்குவாள், குழந்தைகள் சிறு சலுகை கேட்பார்கள், வீட்டில் சமைக்கும் உணவின் வாசனையும் வேறாக இருக்கும். ஆனால் 15ஆம் தேதி கடந்து போனதும் அந்த புன்னகை மெதுவாக மங்கும். 25ஆம் தேதிக்குள் பணப்பை காலியாகிவிடும். முடிவதற்குள் மின்சார பில், பள்ளி கட்டணம், கடைப்பொருள், வாடகை அனைத்தும் சேர்ந்து பணத்தை தின்றுவிடும். மாதம் முடிவின் கடைசி 10 நாட்கள் முரளிக்கும் அவரைப் போலவே வாழும் பலரும் ஒரே கேள்வியுடன் நாட்களை எண்ணிக்கொண்டு வாழ்கிறார்கள். இந்த வாழ்க்கை இப்படியே தாங்கி போகுமா? எப்போது மாற்றம் வரும் என்று உள்ளத்துக்குள் பேசுவார். அந்த ஆசையே அவனுடைய நம்பிக்கையாக மாறியது. ஒரு நாள் அவர் ஒரு சிறிய முடிவெடுத்தார். ஒவ்வொரு மாதமும் சம்பளத்திலிருந்து 500 ரூபாய் மட்டும் வைக்க ஆரம்பித்தார். முதல் மாதம் கஷ்டமாயிருந்தது, 2வது மாதம் இன்னும் கடினம். ஆனால் சில மாதங்கள் கழித்து அந்த சிறு தொகை 5000 ரூபாயாக மாறியது. அந்த தொகையை வைத்து சிறிய ஆன்லைன் கோர்ஸில் சேர்ந்தார். அவர் கற்றது தன்னுடைய வேலையில் வளர்ச்சியை தந்தது. 1 வருடம் கழித்து முரளியின் சம்பளம் உயர்ந்தது. பணம் போதும் என்று இன்னும் சொல்ல முடியவில்லை, ஆனால் வாழ்க்கையில் ஒரு சிறு ஒளி தோன்றியது. முரளி இப்போது புரிந்து கொண்டார். விடியும் முன் இருள் அதிகம் இருக்கும், ஆனால் நம்மால் முயன்றால் விடியும் காலம் வந்து சேரும். பொருள்: நடுத்தர குடும்பத்தின் போராட்டம் உண்மையானது. ஆனால் அந்த போராட்டத்தின் நடுவே நம்பிக்கை, ஒழுங்கு, சிறு முயற்சி சேர்த்தால் ஒரு நாள் விடிவு வரும். இருளில் ஒரு ஒளி. மனதிலிருந்து கதைகள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி.